முருகன் சின்ன ஆண்ட குரல் போல நடக்குது இங்கே நிற்கிறான். எனக்கு அந்த குரல் சின்ன கூப்புறமாகி கிடக்கு முருகன் ரெண்டு கத்துறான்னு என்ன தெரியல எனக்கு. ஆனால் அவன்கிட்ட போய் தான் கிடந்தது. நான் இதை குழந்தையில் இது செய்த ஞாபகம் இருக்குது. அம்மாவோட போகக்குள்ள நான் இதைத்தான் ஊதுறேன். நான் முந்தி ரோட்டு வழி எங்கே எடுத்தா ஸ்கூலுக்கு போட்டு வர்ற வழியில ஊதி கொண்டு வரேன் நான். இப்போ எனக்கு அந்த ஞாபகமாக இருக்கப்பா. ஆனால் சின்ன ஆண்ட குரல் கேட்டதே முருகன் எங்கே நிற்கிறான். இப்போ நெங்கிறாப்பா மாயா இமாய் மாறுறான்னு எங்கே இதுதாண்டு தெரியல. சின்ன அட இங்கே வந்துட்டான். வா சின்னாவா முருகன் என்னப்பா இதுதான் பஞ்சப்பா. இயற்கையான முறையில் பஞ்சு. எனக்கு அந்த சில்லு பழைய அந்த நாள் ஞாபகம் வந்ததோ நெஞ்சில் என்ற மாதிரி வந்திருக்கப்பா. ஊதி ஊதி விளையாடுறீர். ஓ நல்லப்பா வார் வாங்க சின்ன இங்கே பாருங்க. இதுதான் பஞ்ச். இயற்கை முறையில் நாங்கள் விட்டுட்டு செயற்கையான முறையில் நாடிக்கொண்டிருக்கோம். இதுதான் பஞ்சு பாருங்க. இதுதான் மரம் பஞ்சு மரம். பஞ்சு மரத்துக்குள்ள நிற்கிறேன். பஞ்சு மரத்துக்குலாம் நிற்கிறேன் பாருங்க. எவ்வளோ பஞ்சா இருக்குன்னு. ஓ இதான் பருத்தி பஞ்சோ. இதுதான் பருத்தி பஞ்சு. பருத்தி பஞ்சுன்ற இன்னொரு வகையும் இருக்கப்பா. இது வந்து இளவம் பஞ்சோ. அப்படியான பஞ்சு தான். அந்த இளவு காத்த கிளி வாங்க. இளவு காத்த கிளி பஞ்சு தான். அதான் என்ன தான் இருக்கப்பா. இந்த பறக்குது. ஓ ஒரிஜினல் பஞ்சா. இதுதான் பஞ்சப்பா. இப்போ நாங்கள் பாய்க்கிற இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சூடு உடம்புக்கு கூடாது. சிலிக்கா அந்த அம்மா அந்த சிலிக்கோன் அந்த பஞ்சில் பாவிச்சு எங்களோட உடம்பை பழுதாக்குறேன். இதான் இயற்கையான முறையில் வர பஞ்சு. ஓ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. வெடிச்சு பிறகு இதில் சீட்ஸ் இருக்குது பாருங்க. குட்டி குட்டி சீட்ஸ் இருக்குது. இது புதிய என்ன சொல்கிறது மரங்களை உருவாக்கு. ஒன்று நாங்கள் நாட்டுவோம் முருகன். இதுகளெல்லாம் வந்தப்போ இந்த சீட்ஸை வேறு இடங்களில் போட்டு உண்மையில் எங்களோட நாட்டில் இந்த மாதிரியான அமைப்புகளை பஞ்சில் உற்பத்தி செய்யலாம் இயற்கையான முறையில். இது என்ன காய் வச்சு அப்படி அதுக்குள்ள பஞ்சு வருமே. ஓ இது காய் இந்த பாருங்க. இது பாருங்க சின்ன உறவுல காட்டுங்க முருகன். உறவுல காட்டுங்க. இது பச்சை காய். இந்த மரத்துலாம் இது பச்சை காய். கிட்ட கொண்டு கொஞ்சம் காட்டுங்க. அப்படி இது வந்து காஞ்சது. இது காஞ்சது. இந்த பாருங்க காஞ்சது. இப்போ உடைக்காதீங்க. வண்டி மாதிரி கிடக்கு. வண்டிக்காய் மாதிரியான பெருசு. அந்த ஷேப்பில் கொஞ்சம் பெருசு. இது பாருங்க உடைஞ்சது. இது உடைஞ்சது. இதுக்கெல்லாம் அந்த இது இருக்கு. ஓ பஞ்சு இருக்கு பாருங்க. நிறைய இருக்குது பாருங்க. அவன்ல நிறைய இருக்கு. சீட்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன சின்ன ஊதி ஊதி விளையாடுனீங்களா? சின்னல நான் அம்மாவோட ஸ்கூலால் வரக்குள்ள நான் வழியில் எப்படி கண்டேன். எனக்கு ஒரு விருப்பம். அப்போ அந்த காற்றுக்கு எடுத்து ஊதுவேன். எனக்கு இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னம் அல்லது அதுக்கு மேலே. அப்போ நாங்கள் தெரியாதானே. அப்போ உங்களோட காலத்தில் இதில் இருந்திருக்கு. தலானி வேறு என்ன செய்கிறேன் நீங்கள்? தலானிக்கு மெத்தியலுக்கும் பாவை இருந்தது. இந்த வகையான பஞ்செல்லாம் முந்தி தலானியை பிச்சா வரும். அந்த சீட்ஸோடே இருக்கும் பழைய தலானிகள். அது இப்போ தலானியை எடுத்து பிச்சா இப்படி ஒன்றும் இருக்காது. ஹீட் என்ன இப்போ சரியான ஹீட்டு சப்பையாக இருக்கும். சக்கன் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வகையான பஞ்செல்லாம் தயாரிக்கிறாங்க. மரவள்ளி மாதிரி இருக்குது. இதில் வந்து மரவள்ளி ஷேப்லாம் இருக்கு. இதையும் காட்டுவோம். இதையும் காட்டுங்க. நீங்கள் இப்போ நாங்கள் இதை காட்டுறது என்னத்துக்குன்னு சொன்னால் சொல்லுங்களேன். இதே மாதிரி மரங்களை நீங்கள் நடவணும். இதை வந்து இந்த இப்போ சும்மா நீங்கள் பாவிக்கிற தலானிகளை பாயில இந்த பஞ்சு தலானிகள் இதில் உருவாக்குற தலானிகளை பயன்படுத்தினால் வருத்தங்கள் வராது. 4 பேருக்கு வேலை வரும். வேலை வாய்ப்பும் வரும். இந்த மரத்தை நடக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும். ஒரு பிரதேசத்துக்கு இழலாக இருக்கும். நல்லா காத்து நல்லா இருக்கும். இந்த பஞ்சை வச்சு இயற்கையான முறையில் ஏற்றுமதி செய்யலாம். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்த பஞ்சு கேள்வி இருக்கு. இதுக்கான கேள்வி டிமாண்ட் எக்கச்சக்கம் இருக்கு. இந்த பஞ்சில் தலானி மட்டும் இல்லை, மெத்த மட்டும் இல்லை, இன்னும் வேறு வகையான அழகு சாதன பொருட்கள் எல்லாம் எவ்வளவோ செய்யலாம். பொம்மைகள் செய்யலாம். பொம்மைகளுக்கு பயன்படுத்தலாம். ஊதி ஊதி விளையாடலாம். அப்படி ஊதி விளையாடலாம். விளையாட்டுகள் இருக்கு. என்ன ஆமாம் இப்படியே காட்டுவோம். இந்த மரத்தையெல்லாம் காட்டுங்க. அடுத்து மரத்தையெல்லாம் காட்டுங்க. பாருங்க. இதான் அந்த மரம். இதை வந்து இப்போ என்ன சொல்லுங்க. இதை ஏன் செய்யலாம்? இப்படியான மரங்களை கூட நடவணும். கீழே அநியாயமாக கிடக்குது. அதெல்லாம் படிச்சு கீழே பிறகுது. காத்துக்கு பாவிக்காம விட்டு இங்கே பாருங்க. இதெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. நம்ம வேணும் காசு கொடுத்து சும்மா வேண்டுறீங்க. கடையில் காசு கொடுத்து கடையில் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் உற்பத்தி செய்ய வேணும். நிறைய என்ன இருக்கிறதையும் பயன்படுத்துகிறாங்களே இல்லையே. நாங்கள் இனி தலானி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் தலானி ஒன்று செய்யலாம். ஏன்னா குட்டி தலானி பாருங்க. பெரிய மரம். இதுக்கு என்ன பேர் மாஸ்டர்? என்ன பேர்? இளவம் பஞ்சு. என்ன இளவம் பஞ்சு? இளவம் பஞ்சு தான் இதுக்கு. இளவன் காய் என்ன பிள்ளை? இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த ஊர் இங்கே வாங்க கொஞ்சம்.
அதே இப்போ நீங்கள் எந்த ஊர் மன்னாரா ஆ இது என்ன பேர் இதுக்கு இளவன் பஞ்சுக்காய் இது என்னது பாவிக்கிறது இந்த பஞ்சு ஆ இது அந்த வெயில் பிரதேசங்களை வளரும் இல்லையா இதை ஒரு உற்பத்தி பொருளாக செய்யலாம் மன்னார் உற்பத்தியாக செய்யலாம் இல்லையா பார்த்தீங்களா உறவுகள் இதை உற்பத்தி உலர்ந்த நில பிரதேசத்தில் இதை பயிரிட்டு இதில் கூட வருமானங்கள் இருக்குது இப்படியான இளைஞர் ஜோதிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது மறைந்து இருக்குது இதை யார் முன்னு கொண்டு வந்து இதை ஒரு இண்டஸ்ட்ரியலாக கூட எடுத்து செய்யலாம் அப்படியான நபர்கள் இருந்தால் நன்றியம்மா ஓகே நன்றி தேங்க்ஸ் ஐயா ஐயா டைம் கேட்டி இருக்கலாம் போட கொஞ்சம் லாங் டைம் ஆயிட்டு என்னால் பிரச்சனை இல்லை தங்கச்சி அழகா சொன்னால் மன்னார்லேருந்து தான் தொழில் நிமித்தம் வந்திருக்கிறா இருந்தாலும் இதை உலர்ந்த இடங்கள் யாழ்ப்பாணம் மாதிரியான இடங்களில் இதை பயிரிட்டு நல்ல பஞ்சு ஐயா ஏராளமாக வேலை கொடுக்கலாம் தானே ஒரு முதலீடாக பயன்படுத்தலாம் என்ன சின்ன எனக்கு நேரமாக சின்ன காணும் தானே நான் இன்னொரு இடத்த போக வேண்டியிருக்கு ஒரு சந்திக்கிறேன் பா என்ன சி ஓகே 5000 எடுத்து விடுங்க ஓகே 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 பாய் ஓகே சி யூ வெல்கம்